திராவிடத்தை அசைக்க முடியாதுன்னு அவர் சொன்னார், தமிழன் அசைக்க முடியாதுன்னு அவர் சொல்ல. அவரே கன்ஃபியூஷனில் இருக்கார். திராவிடம் என்ன தமிழன் என்னன்னு அவருக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும் யாராக இருந்தாலும். அதாவது இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது வருங்காலத்தில் உள்ள இளைஞர்கள் இப்படி பேசினாதான் அரசியல் பண்ண முடியும். எப்படி வந்து நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் என்ன எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு தமிழகத்தை ஆண்ட ஒரு முதல்வராக இருப்பவரை கற்பாம்பூச்சி போலன்றார். இது வந்து செட்டிங் a wrong example, a president to the people of the state and the country. அரசியல் வந்து நாகரிகமா இருக்கணும். நான் வந்து ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றவங்களுக்கும் ஹிந்தி கத்துக்குங்க வாங்க அப்படின்னு சொல்லுவேன். உன்னே ஒண்ணுதான் சப்கே சாத்ன்றாரு பிரதமர் அவர்கள். அனைவரும் ஒன்றுபடுத்தி ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். சமத்துவ கொள்கைக்கும் ஒற்றுமைக்கும் சம்பந்தம் உண்டு. அந்த சமத்துவன்ற வார்த்தை பாரதிய ஜனதா கட்சி ஃபுல்லாகவே இருக்கு. யாருமே வந்து இந்த மண்டபம் நடத்துறது இஸ்லாமிய சகோதரருடைய மண்டபம். அது இன்னைக்கு நாங்கள் எங்கள் மீட்டிங் நடத்துறது வந்து பாரதிய ஜனதா கட்சி மீட்டிங் இஸ்லாமிய சகோதரருடைய இடத்துல இடம் கொடுத்துருக்காருன்னா அவங்க மனசில் நாங்கள் இடம் பிடிச்சதா இருக்கும். தவறான ஒரு புரிதல் தேவையெல்லாம் இப்போ வந்து நம்ம ட்ரெயின் விட்டுருக்காங்க வந்தே பாரத், அதில் வந்து முஸ்லீம் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? சிந்திச்சு பார்க்கணும். நீங்க படிப்படியா அவங்களுடைய அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சியின் அப்பொழுது ஆட்சியை எப்படி நம்ம வந்து இந்த தாக்கத்தை மக்களிடம் சென்று அடையாமல் செய்வதற்கு அவங்க எடுக்கிறது. ஒரு வேடிக்கையா ஒருத்தர் சொல்றார், நீங்க வந்து ஜனகண மணல திராவிடத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு. ஜனகண மணல சொன்னது வந்து நல்லா புரிஞ்சுக்க அன்பு சகோதர சகோதரிகளே. பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உட்கல வங்கான்னு சொன்னது காரணம், நார்த்ல உள்ள பஞ்சாப் சிந்து குஜராத் சொல்லும் போது தமிழ்னு சொல்லும் போது திராவிடம் என்பது இங்கே 4 மொழிகளை சேர்ந்ததை சொன்னாங்க. அது எப்படி நீங்க தூக்குவீங்க? எந்த இடத்துல இருக்கணுமோ அது இருக்கணும். ஆக திராவிடம் சொல்லி இங்க வந்து கேட்டது தமிழ் அப்படின்றது வந்து மறந்து போக கூடாது அப்படின்னு சொல்லும் போது நீங்க நினைக்கலாம், அண்ணா சீமானை வந்து சரத்குமார் ஆயத்து பேசியிருக்கான்னு. சில கொள்கைகள் சில பேர் சொன்ன நல்லது இருந்தால் எடுத்துக்கலாம், தீவை இருந்தால் அகற்றி வச்சுக்கலாம். திராவிடத்தை அசைக்க முடியாதுன்னு அவர் சொன்னார், தமிழன் அசைக்க முடியாதுன்னு அவர் சொல்ல. அவரே கன்ஃபியூஷன்ல இருக்கார். திராவிடம் என்ன தமிழன் என்னன்னு அவருக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும் யாராக இருந்தாலும். அதாவது இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது வருங்காலத்தில் உள்ள இளைஞர்கள் இப்படி பேசினாதான் அரசியல் பண்ண முடியும். எப்படி வந்து நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் என்ன எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு தமிழகத்தை ஆண்ட ஒரு முதல்வராக இருப்பவரை கற்பாம்பூச்சி போலன்றாங்க. இது வந்து செட்டிங் a wrong example, a president to the people of the state and the country. அரசியல் வந்து நாகரிகமா இருக்கணும். இதே வந்து பெருந்தலைவர் வந்து கலைஞர் அவர்களும் சரி எம்ஜிஆர் அவர்களும் சரி ஒரே மேடையில் அமர்ந்திருக்கும் போது எதிரும் புதிருமாக இருந்த போதே நல்ல அளவிலாவே சிரித்து பேசிக் கொண்டிருந்த காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டிய கருத்து ஒன்று இருக்கிறது. அதனால ஒருவரை பற்றி சொல்வது தாக்குவது இதெல்லாம் வந்து தவறு நான் நினைக்கிறேன். அரசியல் ரீதியாக அவங்க தாக்கிக்க வேண்டியது. ஸோ பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, படிப்படியாக வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டிருப்பதை தெல்ல தெளிவாக நீ பார்க்கலாம். நீங்கள் வந்து அண்மையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 36 இருந்தாங்க, இவர் வந்தாங்க, இப்போ 26 டிஎம்கே தெரியுது கணிப்பு சொல்கிறார். இவங்க 20க்கு வந்துட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி தன்னிச்சையாக 11.37 கிட்டத்தட்ட சதவீதம், கூட்டணியுடன் 18%. This can also go to 25. This can also go to 30. அதை நீங்க மறந்துடாதீங்க. கடுமையாக உழைப்பவர்கள் தேசிய நீரோட்டத்தில் இருக்க வேண்டும், தேசியத்தை வளர்க்க வேண்டும் நினைப்பவர்கள் அதிக பேர் இருக்காங்க. 1996ஆம் ஆண்டு அன்றிருந்த ஆட்சி புரட்சி தலைவர்களின் ஆட்சியை எதிர்த்து நான் போயிருக்கேன் தனி மனிதராக. யாருக்கும் அவனுடைய தைரியமும் கிடையாது, திராணியும் கிடையாது. அப்ப நான் வந்து விஜய் சொல்ற மாதிரி உச்ச நடிகர் தான் நானும். மிகப்பெரிய ஃபுட்பால் அப்படின்னா அதிகமான ரசிகர்கள் ஒரு திரைப்படத்தை ஒரு தியேட்டருக்கு போய் பார்த்ததுன்னா சரத்குமார் படத்துக்கு தான். அந்த சமயத்துல தான் நான் அரசியலுக்கே வரேன். ஆக அந்த ஃபுட்பால் இருக்கும்போது கூட உச்ச நடிகராக இருக்கும் போதும் பெரிய பெரிய வெற்றிகள் கொடுத்த போதும் நானே அரசியலுக்கு வரேன். காரணம் மக்கள் சேவைக்காக. அன்று எல்லாரும் சொன்னாங்க அவங்களை எதுக்கவே முடியாதுன்னு. வீட்டை வந்து சொன்ன மாதிரி அன்பு சுந்தர் பேசும்போது சொன்னாங்க, கல்லால் அடிச்சாங்க, மலத்தை கழித்து ஊத்துனாருங்க. ஆனா 40 நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண. அப்ப எதிர்க்கின்ற சக்தி மட்டும் இல்லை, நாங்கள் இயக்கம் துவங்கிய காலத்தில் மாபெரும் தலைவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணோம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் சாத்தியம். ஆமா, அது வந்து இப்பதானே அவருக்கு தெரியுது. ஏன்னா இலங்கை வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் மேலே நம்ம கடல் கடந்து போகக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு மேற்கொண்டு ஒரு சிறந்த ஒரு கண்காணிப்பு இருந்தால்
ஏற்கனவே வந்து வந்து விவேகானந்தன் பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் அவங்கெல்லாம் இருந்து ஆட்சி பீடத்தில் இருக்கும்போதும் பாரதிய ஜனதா வந்த பிறகும் எந்த அளவுக்கு வந்து மீனவர் சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்கள். அது குறைந்து கொண்டே வருகிறது. பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமல்ல, இலங்கை அரசுக்கு மிகப்பெரிய உதவியாக இந்திய அரசு இருந்ததால் தான் இன்று வந்து அவங்க எக்கனாமிக்கலி they become stronger. The trading currency was Indian rupees for some time. இலங்கையில் வர அளவுக்கு நமது பாரத பிரதமர் உயர்த்தியிருக்காங்க. அதனால் அது வந்து சொல்வது வந்து தவறு. எதையும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்.